போலாமா? நான் காலேஜ் படிச்சு முடிக்கிற வரைக்குமே, ஒரு குழந்தையா தான் இருந்திருக்கேன். எங்க அம்மா கூட, "டேய்! ஏன்டா இப்படி குழந்த மாரி நடந்துக்கிறன்னு" எங்க அம்மா செல்லம்மா, செல்லம்மா சொல்றது கூட காதுல கேட்குது. என்ன யாரும் லவ் பண்ணலையா? அதனால அது சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் எனக்கு வரல. முழு மனசா ஸ்கூலுக்கு போயிருக்கியான்னு கேட்டா, கண்டிப்பா இல்ல தான். ஆனா நம்ம பசங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்காகவே டெய்லி எப்படியாச்சும் போயிடுவேன். மார்க்க பத்தின கவலைலாம் பெருசா எனக்கு இல்லவே இல்ல. வருஷ கடைசில தான் அந்த போஸ்ட்மேனு மார்க் எடுத்துன்னு வரும்போது தான் ரிசல்ட்ட டெலிவரி பண்ணுவார்ல, அப்பதான் கொஞ்சம் ஒரு படபடப்புலாம் வரும். கையில 50 காச பார்த்தோனே, கண்ணு முன்னு தெரியாம ஓடுவேங்க. பீச் ஓரம் தான் எங்க வீடு. அப்படியே மண்ல விழுந்து புரண்டு, அப்படியே மண்ணோட ஸ்மெல் எல்லாம் அப்படியே உடம்பு ஃபுல்லா ஏறி, மெரினா ஸ்விம்மிங் பூல்ல நானே நீச்சல் பழகிக்கிட்டேன். யாரும் வற்புறுத்திலாம் கத்துக் குடுக்கல தெரியுமா? என் ஃப்ரெண்டு சரவணா பாண்டி, அவனோட வளர்ச்சிய பார்த்து வியந்திருக்கேன். எம்மா பெருசா வளர்ந்துருக்கான். ஆனா நான் எவ்வளோ வளர்ந்தேன்னு எனக்கு தெரியவே இல்ல. சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஒரே ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடுறது தான். அதுவும் சும்மா இல்ல தெரியுமா? ஒரு ஒரு நேரத்துக்கு ஏத்த மாரி, அ ஒரு ஒரு சீசனுக்கு ஏத்த மாரி, நாங்க விளையாட்டுகள கத்து விளையாண்டுட்டே இருப்போம். இந்த வெயில் காலத்துல போனா பூடிகராட்டம், பொத்தராட்டம், சடுகுடு, மழை காலத்துல அந்த மாரி சில்லிக்கோடு, பம்பரம் அப்படின்னு ஒரு ஒரு நேரத்துக்கும் ஏத்த மாரி ஒரு சூப்பரா அப்படியே இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா, ஆபியம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த விளையாட்டு எனக்கு ரொம்பவே புடிக்கும். இப்பலாம் அந்த விளையாட்டோட ரூல்ஸ் மனசுக்குள்ள வந்தா கூட, ஒரு மாரி ஒரு மாரி இருக்கு. ஆபியம், மணி ஆபியம், இஷ்டாபியம், லக்கடிச்சா மண்ணத்தோடு சராசரி, சூத்துல உத அப்படின்னு ஆர்டர் போய்க்கிட்டே இருக்கும். காசு குடுத்து சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது தான், ஆபியத்தோட வேற வடிவமே எனக்கு புரிஞ்சது. சுருக்கமா சொல்லணும்னா, என் குழந்தை பருவம் இருக்குல்ல, அதாவது என் சைல்ட்ஹுட் மெமரீஸ் அது ஒரு அ ஒரு ஒரு பெரிய ஒரு ரயில் பயணம் மாரி இருக்கு. எந்த ஒரு சூழ்நிலையிலயும் நான் ஃபேமஸ் ஆகணுன்றத வழிவகுக்கிற மாரி எந்த சிச்சுவேஷன்ஸ் எனக்கு அமையல. ஆனா இப்ப இருக்க காலகட்டத்தலாம் பார்க்கும்போது, ரொம்பவே மாறிட்டதா தோணுது. எவன பார்த்தாலும் ரீல்ஸ்ன்றான், கன்டென்ட்ன்றான், ஷார்ட்ஸ்ன்றான், கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்ன்றான். அது எப்படி எனக்கு ரிலேட் பண்ணிக்கவே முடியல. அடுத்தவன பத்தின கவலையுமே ரொம்ப குறைவா தான் இருந்துச்சு. நம்மள பத்தி என்ன நெனச்சுருவாங்க, அதெல்லாம் ரொம்பவே கம்மி தான். ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க்லாம் அப்பப்ப பெருசா இல்ல. ரொம்ப இல்லன்னு வச்சுக்கலாமே. வீட்ல அடிப்பாங்க எல்லாம். ஓரளவுக்கு இருந்துச்சு. அதனால தான் சொல்றேன். குழந்தைகளே ஜாக்கிரத. குழந்தைகளே ஜாக்கிரத. என்னடா இவன் சனிக்கிழம அதுவுமா போடைய போட்டுட்டு ஏதாவது சொல்லின்னு இருக்கான்னு நெனைக்காதீங்க. திருப்பி சொல்றேன். குழந்தைகளே ஜாக்கிரத. அ சியர்ஸ்.